நம்முடைய ஆன்மீகத்தில் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு நம்பராக வச்சிருப்போம். 48 நாள் விரதம் இருக்க வேண்டும். 2 நெய் தேங்காய் எடுத்திருப்போம். அது யாருக்குமே தெரியாது. 48 காலம் ஏன் விரதம் இருக்கும்? முன்னோர்கள் விரதம் இருந்தாங்க. அதன் பின்பு என்னுடைய தந்தையார் விரதம் இருந்தார். இப்போ நானும் விரதம் இருக்கேன். சரி, 48 நாள் ஆச்சு. எதுக்குங்க 2 நெய் தேங்காய்? ஏன் 3 நெய் தேங்காய் இல்லை? அது இல்லைங்க, எல்லாமே 2 நெய் தேங்காய் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னுடைய சாமியை சொல்லியிருக்காங்க. அதனால் 2 நெய் தேங்காய். இப்போ விஞ்ஞானத்தில் இப்போ நாம் சொல்கிறோம், இந்த உச்சபட்சமான கலாச்சாரத்தினுடைய மாற்றத்தில் விஞ்ஞானம் வந்த பிறகு ஒரு மனிதனுடைய செல், அந்த செல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய செல் அழிந்து கொண்டிருக்கிறது. புது செல் உங்கள் உடம்புல உருவாயிட்டு இருக்கு. அது 48 நாள் ஒரு மண்டலம் முழுமையாக முடிவடையும் பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்களுமே அழிந்து 48 நாளுக்கு ஒரு முறை புதிய செல்கள் உங்க உடம்புல வருது. 48 days ஒரு செல் ரீஜெனரேஷன். அப்ப 48 அந்த மண்டல காலத்திலே ஒரு வேலையை முழுமையாக நாம் செய்யும் பொழுது 48 நாள் அந்த குழந்தைய வந்து இந்த வேலையை நீ செய்யணும். 48 நாள் நீ இந்த கோச்சிங் பண்ணணும். 48 நாள் ஆரம்ப காலத்தில் நீ கர்நாடிக் சங்கீதம் கத்துக்கணும். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. எதை செய்தாலும் கூட 48 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று. அதனால்தான் கோயிலில் வந்து நம்முடைய சிலையை வைத்து உயிர் கொடுப்பதற்கு 48 நாள் மண்டல பூஜை நடத்துகின்றோம். இந்த 48 நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு நம்பர். அதனாலதான் ஐயப்பன் கோவிலுக்கு 48 நாள் விரதம் இருந்து உங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு நீங்கள் ஐயப்பனுக்கு பார்ப்பதற்கு செல்லும் பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உருமாறுகின்றீர்கள் என்பதற்கான ஒரு அர்த்தம்.